ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம மம்மிஸ் கிச்சன். நான் இப்போ உங்களுக்கு ஒரு வாழைப்பூ வடை எப்படி செய்யறதுன்னு சொல்லி காமிக்கிறேன். ஈவினிங் குளிருக்கு இதமாக ஒரு டீயோட சூப்பரான ஒரு வாழைப்பூ வடை எப்படி பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு பண்ணி காமிக்க போகிறேன். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாழைப்பூ வடைக்கு என்னெல்லாம் வேணும்னு பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து வாழைப்பூ அரைவாசி வாழைப்பூவை வந்து க்ளீன் பண்ணி அந்த நரம்பெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம பொடியாக கட் பண்ணிக்கணும். அடுத்தது ஒரு 200 கிராம் சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 2 பச்சை மிளகா, கொஞ்சம் மல்லித்தலை, கொஞ்சம் கருவேப்பிலை. இந்த கப்பில் வந்து 1 கப்பு கடலைப்பருப்பை வந்து நான் ஊற வச்சுருக்கேன். அதில் ஒரு 1/2 டீஸ்பூன் சோம்பு போட்டிருக்கேன். இந்த கடலைப்பருப்பை மட்டும் நம்ம வந்து இப்போ அரைச்சி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஒரு மிக்சி ஜாரில் வந்து இந்த கடலைப்பருப்பை ஊற வச்சதை நம்ம அரைச்சிக்கலாம். இது 3 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இதை ஒரு கொரகொரப்பாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கிட்டோம். ஒரு கொரகொரப்பாக, நல்லா நைஸாக அரைக்கக்கூடாது, கொஞ்சம் கொரகொரப்பாக பாருங்கள், இந்த பதத்தில் அரைக்கணும். இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் அரைச்சி வச்ச கடலைப்பருப்பை போட்டுட்டோம். அதில் வந்து வாழைப்பூவை கட் பண்ணி வச்சுருக்கிறது, ப்ளஸ் கருவேப்பிலை, மல்லித்தலை, பச்சை மிளகா, வெங்காயம், அப்புறம் அதுக்கு தேவையான சால்ட் அதையும் போட்டு நல்லா பிசைஞ்சுக்கணும். இப்போ நம்ம இதை வடையாக தட்டி எடுத்துக்கலாம், சுட்டு எடுத்துடலாம். இப்போ நம்ம வடை போட்டு எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் உருட்டி வச்சுருக்கேன். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி அதுவும் காஞ்சிருச்சு. இப்போ நம்ம வடையாக இதை தட்டி போட்டுக்கலாம். இப்போ ஒரு பக்கம் வேகுது, நம்ம இன்னொரு பக்கம் திருப்பி விடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது நம்ம வடை சுடும்போது அடிக்கடி ரொம்ப கிளறி விடக்கூடாது, உடஞ்சிரும். ஸோ ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறம் அடுத்த பக்கம் திருப்பி விட்டால் கொஞ்சம் நல்லா வெந்துடும். அது ஒரு பொன்னிறம் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு நம்ம எடுத்துக்கலாம். நல்லா பொரிஞ்சு கலர் சேஞ்ச் ஆகி வந்துருச்சு, நம்ம எடுத்துக்கலாம். நல்லா வெந்துருச்சு. ஒரு சூப்பரான வாழைப்பூ வடை ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸுக்காக டீயோடு வச்சு எடுத்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.